So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So two topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட நெக்ஸ்ட் மூவ் அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது அவங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். மேக்ஸிமம் இந்த ரீடிங்கை பார்க்கணும் நிறைய பேர் வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிக்கான ஒரு பர்சனாக வந்து இருக்கலாம். ஸோ ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டேரோ ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பொதுவாகவே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ஒர்க், இந்த மாதிரி ரேக்கி ஹீலிங்காக இருக்கட்டும், யோகா ப்ராக்டிஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு சில ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய அதிகமான ஒரு சில ஈடுபாடுகள் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஓகே, அதனோட இன்ட்யூஷனுமே நம்ம வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு சில ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்யூஷனாக தான் உங்களுக்கு வந்து இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து டெரரிஸாகவும் இருக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்க்குறோங்க. வென் கம்ஸ் டு ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லியும் சரி இல்லை பாஸ்டில் பட் மேக்ஸிமம் பார்க்குறப்ப கரண்ட் எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வந்து இருக்குது. நிறைய விஷயம் ஓப்பன் அப் ஆகுது, நிறைய விஷயம் வந்து தெரியுது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எல்லாமே வந்து ஓப்பன் அப் ஆகிற மாதிரி வந்து இருக்கு. ஆனால் எதை எப்படி சூஸ் பண்ணுறது, எதை சூஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படின்ற அந்த ஒரு பர்ஃபெக்ட் மூவ், அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஆக்ஷன் உங்களுக்கு வந்து தெரியல. வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்கள் பர்சனை பற்றி சொல்ல வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஒரு கரெக்டான ஒரு பாத்வே இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கரெக்டான ஒரு பாத்வே எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எப்பப்பெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லை. எப்பயுமே அந்த ஒரு குழப்பத்திலே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் வந்து இருக்கீங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. ஆனால் அதை எதை சூஸ் பண்ணி எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல சக்ஸஸ் ஆகுறது, என்ன பண்ணா இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷனே கிடைக்காத மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க எப்பெல்லாம் இதை பத்தி யோசிக்கிறீங்களோ, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஹை வைப்ரேஷன்ல இப்போ நீங்க உட்காந்துட்டு நீங்க நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு கூட நீங்க இப்போ ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க, ப்ரே பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு பதிலுமே கரெக்டா இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த ப்ரே பண்றீங்க, நீங்க ஒரு விஷனுக்காக வந்து வெயிட் பண்றீங்க, பட் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு இன்ட்யூஷன் எதுவும் டேப் ஆக மாட்டேங்கிறது. அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி பிளாக்டா இருக்க மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, ரைட்? அண்ட் பொதுவாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஐசோலேட்டடாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது அது எல்லாமே நீங்கள் வந்து விருப்பப்பட ஒரு பர்சனாக இருப்பீங்க. எஸ், அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு பர்சனாக தான் வந்து இருந்திருப்பீங்க. வியூவர்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்கள் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல்மேட் லெவலுக்குரிய ஒரு கனெக்ஷன் தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக இருக்கட்டும், ஒரு லவ்வோட பாண்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஸ்பௌஸ்க்காக இந்த ரீடிங்கை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க, எதுனாலுமே சரி, ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு சோல்மேட்டான ஒரு சோல் கனெக்ஷனான ஒரு விஷயம் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப அவங்களோட ஆரா எல்லாமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஆராவாக தான் இங்கே வந்து இருக்குது. ஓகே, அண்ட் சில நேரத்தில் உங்கள் பர்சனுக்கு அவங்களுக்கும் ஒரு சில கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்கல அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் பண்ணுற சில விஷயம், நீங்கள் பொதுவாகவே அதாவது நீங்கள் எதுவும் தப்பாலாம் எதுவும் இங்கே வந்து பண்ணலை. உங்களோட ஒரு குணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களோட கேரக்டர், உங்களோட குணம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சில விஷயத்துல இந்த பர்சன் உங்களை வந்து பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் சும்மா சொன்னா உங்களுக்கு அது புரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா நீங்க வந்து இருக்கீங்க, எதையும் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் வந்து இல்லை. இப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத போயிட்டு உங்கள் பர்சன் கிட்ட நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோ அதை பற்றி வெளிக்காமிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக வந்து இல்லாமல் நீங்கள் பொறுமையாக அமைதியாகவே வந்து இருக்கீங்க. ஆனால் அவங்க கூட எப்பயுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட ஆக்சுவல் ஃபீலிங் என்ன, உங்களோட இன்டென்ஷன் என்ன, எதையுமே நீங்கள் அவங்ககிட்ட வந்து எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிடையாது, எதுவுமே சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட் பர்சன்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. எல்லாருனாலையும் நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்மளோட லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற விதமாக இருக்கட்டும், நம்மளோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, ரைட்?
ஸோ அவங்க வேற மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஒரு பிஹேவியர் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. பொதுவாவே எல்லார்கிட்டயும் சோஷியலைஸா வந்து பேசுறது, பழகுறது, அந்த மாதிரி ஒரு நபரா இருந்துட்டு, இங்க ஆப்போசிட்டா யார்கிட்டயும் எதுவுமே வந்து பேசாம, பொதுவா பர்சனல் பத்தி யார்கிட்டயும் எதுவுமே ஷேர் பண்ணாம, ஈவன் தோ ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்னு வந்தா கூட, அவங்க கிட்ட கூட அந்த பர்சன வந்து ஷேர் பண்ணாம, மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள்ங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, இவங்களுக்கு என்ன தோணும்னா, இவ்வளவு தூரம் பேசி, சிரிச்சு, சோஷியலைஸ் பண்ற அந்த பர்சனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன்னா அந்த பர்சன் இவ்வளவு டிஃபரெண்டா வந்து இருக்காங்க. இவங்களுக்கு ஆக்சுவலா நம்ம மேல விருப்பம் இருக்கா? இல்லையா? பொதுவாவே இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப புடிச்சு தான் வந்து பழகுறாங்களா? அப்படின்ற மாரி ஒரு ஒரு சில டவுட், ஒரு சில இன்செக்யூரிட்டி, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாரி ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்க வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு, அவங்களுக்கு உங்களோட சில விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாரி நீங்க பண்ண ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல உங்க பெர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க வந்து இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல இந்த பெர்சன் உங்க மேல வந்து கோவப்படவும் வந்து செய்யலாம். முக்கியமா ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருக்கு, உங்களுக்கு கிளியரா தெரியும் உங்க பெர்சன் அதனால உங்க மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க அப்படின்னா, தென் எஸ் அவங்க உங்க மேல வந்து கோவத்துல தான் இருக்காங்க. அந்த விஷயத்தினால தான் வந்து கோவத்துல இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஏதாவது தேவையில்லாத ஏதாவது பேசி ஏதாவது சண்டை வந்திருக்கு அப்படின்னா, ஸ்டில் அதை யோசிச்சு அவங்க வந்து கோவப்படலாம் உங்க மேல. உங்க மேல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல. ஓகே. அண்ட் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி தான். மேபி இவங்க ஏதாவது ஒரு சில எர்த் எலிமெண்ட்டா வந்து இருந்திருப்பாங்க. இல்லைன்னா ஃபயர் எலிமெண்ட்டா இருந்திருப்பாங்க. பட் எர்த் எலிமெண்ட்டோட எனர்ஜி ரொம்ப அதிகமாவே நான் வந்து பார்க்குறேன். ஒரு ரிஷப ராசியா வந்து இருக்கிறது, டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகான் கன்னி ராசியா வந்து இருக்கிறது, மகர ராசியா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பாங்க அவங்களோட பெர்சன். இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபயர் சனாவும் இருக்கலாம். இங்க நான் எல்லா ஜோடியாக் சைனுமே தான் நான் வந்து பார்க்குறேன். ஏர் எலிமெண்ட் பார்க்குறேன், வாட்டர் எலிமெண்ட் பார்க்குறேன். பட் எர்த் எலிமெண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்கனால அதை பத்தி நான் சொல்றேன். ஓகே. அண்ட் நீங்க சூஸ் பண்ண ஒரு பார்ட்னர் வந்து கரெக்டான ஒரு பார்ட்னர் தான். கரெக்டான ஒரு பெர்சன தான் நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு காட் கிஃப்ட்டான ஒரு பெர்சன் தான் நான் வந்து சொல்லுவேன். உங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. உங்க 2 பேரோட ஃபேட், உங்க 2 பேரோட விதியிலயும் நம்ம வந்து பார்க்குறப்ப நீங்க ஒண்ணு சேர்றதா இருக்கட்டும், நீங்க இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஆரம்பிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட ஃபேட்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம். உங்களோட விதியில எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல்மேட்டான ஒரு கனெக்ஷன் தான் இங்க நான் வந்து அடிக்கடி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஷயமே இங்க அதான். நான் சேனல் பண்ற விஷயமே அதான். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்களோட நெக்ஸ்ட் மூவ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்க வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்த விஷயம், ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சிருந்த சில விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அதுக்குரிய ஒரு பாத்வே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க வியூவர்ஸ் நிறைய பேருக்கு என்ன சூஸ் பண்றது, எப்படி போறது அப்படின்ற அந்த ஒரு டைரக்ஷனே வந்து தெரியல. அந்த ஒரு பாதையே வந்து தெரியாத மாதிரி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ அதுக்கு அந்த பாதைகள் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் உங்களோட பெர்சன் எவ்வளவு தூரம் வந்து லைக் அந்த ஒரு கிளியர் மைண்ட் செட்ல அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனா வந்து இருக்கட்டும், அவங்க உங்ககிட்ட வந்து இனிமே வந்து அவங்க பேசுற ஒரு ஒரு விதமா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னா கூட அதுல உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்குமே தவிர்த்து எதுவும் நெகட்டிவாலாம் எதுவுமே வந்து போறது கிடையாது. பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப இருக்க மூமெண்ட்ல, இப்ப இருக்க டைம் பீரியட்ல நான் வந்து சொல்றேன். அவங்களோட பேரண்ட்ஸ ஏதாவது இழுக்குறாங்க அப்படின்னா, அது நன்மைக்கு மட்டும் தான் வந்து போகுமே தவிர்த்து எதுவும் தீமைக்கு வந்து போறது கிடையாது. ஸோ அது ஒரு சப்போர்ட்டா தான் இங்க வந்து மாறும். ஸோ அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோட எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அவங்களோட ஃபேமிலி சைட்ல அவங்களோட சிப்லிங்ஸா இருக்கட்டும், அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அவங்க யார இன்வால்வ் பண்ணாலுமே அது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இங்க. ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டா தான் இங்க வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்து செய்வாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு குரோத்தான ஒரு ஸ்டேட் இங்க கண்டிப்பா வந்து இருக்கும். நீங்க இந்த பெர்சன் மேல ரொம்ப இன்னும் நிறைய வந்து டேக் கேர் பண்ணுவீங்க. அந்த பெர்சன் உங்களை ரொம்ப வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அவங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அது ஒரு டவுட்டா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்க அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிப்பீங்க ஆக்சுவலா. ஓப்பன் அப் பண்ணுவீங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அத நீங்க ஷேர் பண்ணுவீங்க.
அவங்க மனசுல என்ன இருக்கோ அத அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே ஒரு ஒளிமறைவு இல்லாம மனசுல என்ன இருக்கோ அத நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து பேசுவீங்க, கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ ஏன்னா சில பேருக்கு அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட் இருக்கும். நம்ம இத சொன்னா அந்த பெர்சன் நம்மள பத்தி என்ன நெனப்பாங்களோ அப்படின்றதுக்காகவே சில பேர் நம்ம ஒரு சில விஷயத்த வந்து சொல்லாம நமக்குள்ளேயே மறைச்சுப்போம். பட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த வந்து சொல்றது தப்பு கிடையாது. எதுனாலுமே நீங்க வந்து ஓப்பன் அப் பண்ணி உங்க பெர்சன் கிட்ட ஷேர் பண்ணலாம். மனசு விட்டு நீங்க அந்த விஷயத்த வந்து சொல்லலாம். அவங்க அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க. அதே மாரி அவங்க மனசுல என்ன எண்ணம் ஓடிட்டுருக்கு, அவங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்ற அது எல்லாமே உங்க மேல இருக்க ஒரு புரிதலா இருக்கட்டும். ஆ ஸோ உங்க மேல சில விஷயத்துல அவங்க கோவப்பட்டதா இருக்கட்டும், சில விஷயம் அவங்க தப்பா ஜட்ஜ் பண்ண ஒரு சில விஷயமா இருக்கட்டும், அத பத்தியும் அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ அகைன் அண்ட் அகைன் இப்ப நீங்க ஏதாவது ஒரு சில இன்ட்யூஷன்ஸ் ஏதாவது நீங்க உங்களுக்கு டேப் ஆகுது. ட்ரீம்ல ஒரு சில விஷயம் நீங்க வந்து பார்க்குறீங்க. இல்லன்னா சில பேருக்கு ஆம் வென் கம்ஸ் டூ இப்ப நீங்க மெடிடேஷன் ஏதாவது பண்றீங்க, இல்ல பொதுவாவே அஸ் அ வியூவர் நீங்க வந்து ஏதாவது கொஞ்சம் அமைதியா வந்து இருக்கீங்க, இல்ல யாருமே உங்கள சுத்தி சரவுண்டிங்ல யாருமே வந்து இல்ல. நீங்க தனியா வந்து இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தாட் நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரேண்டமா இப்ப நீங்க உங்களோட ஃபோன நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமா உங்க மைண்ட்ல ஒரு தாட் கிரியேட் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா வந்து மாறும். அதனால உங்களோட இன்ட்யூஷன்ஸ நீங்க வந்து லிசன் பண்ணுங்க. ஆனா அது கண்டிப்பா ஒரு ரேண்டம் தாட்டா தான் வந்து இருக்கும். அது இத்தன நாள் வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் எதா இருக்கும் அப்படின்ற மாரி நீங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குரிய பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் இனி வர டைம்ல உங்களுக்கு இப்படியும் ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து நீங்க உங்களோட எப்படி சொல்றதுன்னா, லைக் நீங்களா அந்த தாட்ட திங்க் பண்றீங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் வே ஆஃப் இன்ட்யூஷன், ஒன் வே ஆஃப் கைடன்ஸ் ஃப்ரம் த ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரேண்டமா அந்த தாட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க எந்திரிக்கிறீங்க, சடனா உங்க ரிலேஷன்ஷிப் பத்தின ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாரி வந்து ஓப்பன் அப் ஆகலாம். ஓகேங்களா? ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அது ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் லாஜிக்ல கொண்டு போய் அது முடியும். ஓகேங்களா? நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லாஜிக்கா அத கொண்டு போய் முடியும். அது அகைன் ஒரு நல்ல விஷயமா தான் அங்க வந்து நடக்கும். ஓகேங்களா? அது ஒரு கைடன்ஸ் மாரி கூட நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க இப்போ தனியா இருக்கீங்க. ரேண்டமா ரேண்டமா இப்ப நீங்க ஏதாவது ஒரு நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு தாட் கிரியேட் ஆகுது. ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ண ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, யுவர் யுவர் ஏஞ்சல் அண்ட் யுவர் காட் இஸ் கைடிங் யூன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ சம் கைண்ட் ஆஃப் இன்ட்யூஷன் நீங்க பிரேயர்ல தான் உட்கார்ந்து ஒரு விஷயத்த கெட் பண்ணணும் அப்படின்ற மாரி இங்க வரல. நீங்க பிரேயர்ல உட்கார்றது எல்லாமே ஓகே. தட் இஸ் குட் திங். பட் அதுல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலனா கூட ரேண்டமா இந்த மாரியும் உங்களோட லைஃப்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? அது உங்களோட லவ் லைஃபா இருக்கட்டும், உங்களுக்கு வாட்டெவர் ஓகே. அத பத்தின ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ரேண்டமான ஒரு ஐடியாஸ், ரேண்டமான ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் அது த்ரூ உங்களுக்கு ஒரு பாத்வே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அந்த பாத்வே நீங்க சூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப மல்டிபிள் திங்ஸ் இருக்கு. என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்ற பட்சத்துல, இது த்ரூ ஒரு ரேண்டமா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும்போது, அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில அது ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு வந்து கூட்டிட்டு போகும். செகண்ட் நம்ம இங்க வந்து பார்க்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய ஒரு சில சேஞ்சஸா இருக்கட்டும், உங்க பெர்சன் ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க தெளிவா ஒரு சில விஷயம் வந்து பேசுறதா இருக்கட்டும், பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு பாசிட்டிவான ஒரு குரோத், ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் வரதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த வளர்ப்புறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா வந்து போகும் அப்படின்ற மாரி வந்து இருக்கு. ஸோ நெறைய அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் அது ஒரு சைக்கிக், அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ண சில விஷயங்கள் இங்க வந்திருக்கு. ஸோ பொதுவாவே உங்களோட வாழ்க்கையில வளர்பிறையான நாட்கள் இருக்கும் பார்த்தீங்களா? உங்களோட மூன் ஃபேஸிங்ல. ஸோ அந்த மாரி வளர்ப்பிறை டைம்ல நம்ம வந்து பார்க்கும்போது, உங்க ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த குரோத்த நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சில விஷயத்துல நீங்க கொஞ்சம் வந்து லைக் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டடா நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட பெர்சனல் லைஃப், உங்களோட பெர்சனல் குரோத்தையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க பொதுவாவே உங்களோட பெர்சனல் லைஃப்ப நீங்க வந்து டேக் கேர் பண்றீங்க அப்படின்னா, இன்னும் அதுல கொஞ்சம் ஒரு சில எஃபோர்ட்ஸ் நீங்க வந்து போடுங்க. உங்களோட பெர்சனல் லைஃப்லயும் அந்த ஒரு எஃபோர்ட்ங்கிறது கண்டிப்பா வந்து தேவை தான் படும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு நியூ பிகினிங்க தான் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல அட்ராக்ட் பண்றீங்க. அண்ட் உங்களோட பெர்சனுமே நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் தான் அவங்களுமே வந்து அட்ராக்ட் பண்றாங்க. உங்க பெர்சனோட சைட்ல இருந்து அந்த ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், ப்ராப்பர் வே ஆஃப் ஆக்ஷனா இருக்கட்டும், அவங்க
என்ன விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ ஒரு எப்படி சொல்றதுனா லைக் ஒரு டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கூட நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா உங்களோட மைண்ட்ல நீங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்களோட தாட் அவங்களோட மைண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின தாட்டுமே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் பொதுவாவே அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு சோல்மேட் மாதிரி தான் வந்து பாக்குறாங்க. ஓகே. அண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு உங்களை பத்தி. அது எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதுக்குரிய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அவங்களுக்கு வந்து வேணும். ஸோ தட்ஸ் த திங் ஐ கேன் see here. ஏன்னா அந்தந்த விஷயம்லாம் அவங்களுக்கும் ஒரு டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட சைட்ல இருக்க விஷயத்துல அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிருவாங்க. அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அதுக்குரிய ஒரு ரிசல்ட் நீங்க வந்து பார்ப்பீங்க. டெஃபினட்டா நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்க பொதுவா ஒரு நியூ பிகினிங் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல அட்ராக்ட் பண்றீங்க. மேபி இந்த நம்பர் இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க சில பேர் வந்து அடிக்கடி 000 அந்த மாதிரி நம்பர் ஏதாவது பார்க்கலாம். சில பேர் 111 நம்பர் பார்ப்பீங்க. 555 நம்பர் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் கேசஸ்ல 999 கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ரீடிங்கை நீங்க 111 சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் again I just see that a lot of positive new beginning தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் அஸ்ட்ராலஜி அண்ட் நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சனா வந்து இருக்கீங்க அப்படின்னா தென் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் கிளியரா வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வளர்ப்புற டைம்ல உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இது எல்லா டைம்லையும் தான் நான் வந்து சொல்றேன். நாட் ஓன்லி அப்கமிங் டைம்ல நான் சொல்லலை. பொதுவாகவே வளர்ப்புற டைம்ல பார்க்கும்போது நிறைய நன்மைகள் உங்க ரிலேஷன்ஷிப்ல வரும். ஓகே. அண்ட் நீங்க நல்லபடியா உங்களோட ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்க பண்ற மெடிடேஷன் யோகா ஒர்க்ஸ் எனிதிங் நீங்க ரேக்கி ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா டூ ப்ராக்டிஸ் தட். ஸோ எவ்ரிதிங் வில் பி ஒர்க். உங்களை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியா அந்த விஷயம் ஒர்க்காக தான் வந்து செய்யும். அண்ட் இந்த டைம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப நிறைய அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச்மே தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி சில ரேண்டம் தாட்ஸ் வருது அப்படின்னா அது உங்களோட பிரமையோ அது நீங்களா ஓவர் திங்க் பண்ணி அந்த மாதிரி விஷயம் எதுவுமே வந்து கிடையாது. தட் இஸ் யூனிவர்ஸ் சைன். ஓகேங்களா. அண்ட் நிறைய பேர் நீங்க வந்து மேபி ரீசெண்டா ஏதாவது சில பேருக்கு நான் சொல்றேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பட் சில பேர் ரீசெண்டா வந்து பாம்பு ஏதாவது வந்து பார்த்துருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு சில பட்டர்ஃப்ளை ஏதாவது வந்து பார்த்துருப்பீங்க ரீசெண்டா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா this is again a sign from the universe. That's it. Okay. So these are things I can see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot Reader 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீடைல் இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் வெல் இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர் ஸ்பெல் ஒர்க்ஸ் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும் ஆர்எல்ஸ் அந்த டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீடைல்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன் ஒரு அலர்ட் ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.